எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இருக்கிற பிளேஸ்ல கொஞ்சம் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. சர்ப்ரைஸா ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போய் பர்த்டே கேக் கட் பண்ணலான்னு மார்னிங் எல்லாரும் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பர்த்டேனே தெரியாது. லேட்டா தான் தெரிஞ்சது. சரி எல்லா கிட்ஸும் வருவாங்க. ஏதாச்சும் வீட்ல இருந்து ஸ்வீட் பண்ணிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போதைக்கு பேக்கிங்ல எனக்கு பண்ண தெரிஞ்சது மஃபின்ஸ் தான். பண்றதுக்கும் பார்த்தா ஈஸியா இருக்கும். ஹெல்த்தியா ஏதாச்சும் பண்ணி குடுக்கலான்னு ராகி பனானா மஃபின்ஸ் தான் பண்ணினேன். இந்த மஃபினுக்கு ஒரு பனானா எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தா 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப் ராகி, 1 கப்பு சர்க்கரை. நான் இங்கே ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை எடுத்துட்டேன். 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு நெய், ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு, அப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கணும். மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நம்ம பேட்டரை எடுத்து கப் கேக் லைனரில் விடும்போது ஒரு மாதிரி திக்கு தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். லாஸ்ட்டாக டாப்பிங்க்கு கேக்கோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அவனை ஒரு 350 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா 15 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ½ அன் ஹவரில் இதை ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அப்புறம் ஈவினிங் எல்லாரும் வாங்கின கேக்கோடு சேர்த்து இதையும் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.